நம்ம புத்தாய குல பிரச்சனை பற்றி ஏதாவது சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். கோடிக்கணக்கான மனிதர்கள் இந்த குல அமுக்கத்தினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். சிலர் அமைத்து கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் கீழ் குலத்தவர்கள், நாங்கள் தான் உயர்ந்த குலத்தவர்கள் என்று அவர்கள் அமைத்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அந்த கீழ் குலங்கள் எனப்படுபவர்களுக்கு தன்னுடைய கோயில்களுக்கும் வர இடம் கொடுக்க மாட்டார்கள், பூஜைகளுக்கு பங்கு கொள்ள இடம் கொடுக்க மாட்டார்கள். சில நேரங்களில் அந்த கோவில்கள் கிட்ட இருக்கும் பாதைகளினூடாகவும் கீழ் குலத்தவர்களுக்கு போக இடம் கொடுக்க மாட்டார்கள். உண்மையிலே கீழ் குலத்தவர்கள் என்று தன்னால் அழைக்கப்படுபவர்கள், கீழ் குலத்தவர்கள் எனப்படுபவர்களுக்கு இரண்டாவது குடியுரிமை தான் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள்தான் சில நேரம் அந்த உயர்ந்த குலத்தவர்களை விட நாட்டுக்காக, நாட்டினது அபிவிருத்திக்காக சிரமப்பட்டு வேலை செய்பவர்கள். அதனாலே இது மிகவும் அநியாயமான ஒரு விஷயம். கீழ்குலம் உயர்ந்த குலம் என்று பிரிக்க வேண்டும் என்றால் அவ்வாறு பிரிக்கக்கூடாது. நாம் அனைவரும் மனிதர்கள். அவ்வாறு பிரித்துவிட்டு நீங்கள் தான் கீழ் குலத்தவர்கள் என்று நான் முதலில் கூறிய போல் அவர்களுக்கு இரண்டாவது இடம் கொடுக்கும் போது, மிருகங்களுக்கு நாம் உபசரிப்பது போல உபசரிக்கும் போது, அவர்களுடைய மனநிலையை பற்றி பாருங்க, அவர்களுடைய தேவைகளை பற்றி பாருங்க, அவர்களுடைய உரிமைகளை பற்றி பாருங்க. அவர்களுக்கு மிகவும் கடினமான வாழ்க்கை தான் வாழ நேரிடும். சாதாரணமாக எவரேனும் ஒருவர் பிறந்த குலத்தை எடுத்து அவர் கீழ் குலத்தவர் என்று மிதிக்கக்கூடாது. அதேபோல பிறந்த இடத்தை எடுத்து அவர் உயர்ந்த குலத்தவர் என்று அவருக்கு அதிகமாக உபசரிக்கவும் தேவையில்லை. இந்த குல பிரச்சனை மேற்கத்திய நாடுகளில் இல்லை, கிழக்கு திசையில் இருக்கும் நாடுகளில் இல்லை. ஆனால் அவர்கள் அபிவிருத்தி அடைந்து இருக்கிறார்கள். அதனாலேயே இந்த நாட்டினது அபிவிருத்திற்காக, அதே போல அது நன்றாக வளருக்க, நன்றாக இருக்க குலபேதம் தேவையில்லை. சாதாரணமாக கேட்டு பார்த்தால் ஒரு சிறிய பிள்ளைகளிடம் இருந்து கேட்கலாம், மகனே, சிலர் இருக்கிறாங்க இவ்வுலகில், அவர்கள் தீமை செய்வார்கள், பாவம் செய்வார்கள், மனிதர்களுக்கு துக்கம் தருவார்கள். அதே போல இன்னும் சிலர் இருக்கிறார்கள் மகனே, அவர்கள் நன்மை செய்வார்கள், மனிதர்களுடைய சுகத்திற்காக வேலை செய்வார்கள். மகனே, இந்த இரு உள்ளானவர்களிடம் இருந்து கீழ் குலத்தவர்கள் யார், மேல் குலத்தவர்கள் யார் என்று பெரியவங்க சொல்லி அவருக்கு சொன்னால் அவர் பிரிக்கிறார் அப்பா, இல்லாவிட்டால் அங்கிள். அந்த தீமை செய்பவர், மற்றவர்களுக்கு துக்கத்தை தருபவர்கள், பாவம் செய்பவர்கள், அவர்கள்தான் அப்பா, கீழ் குலத்தவர்கள். அதே போல நன்மை செய்பவர்கள், சமுதாயத்துக்கு நன்மை விளைவிப்பவர், சுகத்தை தருபவர்கள், அவர்கள்தான் உயர்ந்த குடும்பத்தவர்கள், உயர்ந்த குலத்தவர்கள் என்று இந்த குல பிரச்சனை பற்றி தெரியாத 7 வயது பிள்ளைகளிடம் கேட்டாலும் அவர் அவ்வாறான ஒரு பதில்தான் தருவார். பாருங்க எவ்வளவு மோசமான நிலையில் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று. சாதாரணமாக சில நாடுகளில் நாட்டினது சமூகம் இவ்வாறான குலங்களாக பண்டைய காலத்தில் இருந்து அது பிரித்து வந்தாலும் அவர்களுக்கு அமுக்கம் கொடுக்கக்கூடாது, அவர்களுடைய உரிமைகளை பறித்தெடுக்கக்கூடாது. சமத்துவத்துடன் அவர்களுக்கு உபசரிக்க வேண்டும், அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். வீட்டுக்கு வரும்போது நாட்காலிகளில் அமர இடம் கொடுக்க வேணும். அவர்களுக்கு எந்தவித ஒரு வித்தியாசமும் இல்லாமல் தான் உபசரிக்க வேண்டும். அதுதான் மனித குணம்.
சரியா, அதுதான் மனித குணம். புத்த பகவான் ஒரு நாள் உணவு பாத்திரத்தை எடுத்து வீடு வீடாக பிண்ட பாதம் செல்லும் போது ஒரு பிராமணர் இருந்த வீட்டுக்கும் சென்றார். அங்கே சென்றும் போது பிராமணர் தூரத்தில் இருந்து புத்த பகவானை கண்டு மிகவும் சத்தமாக சொன்னார், வசலன் நின்று. வசலன் எனப்படும் அந்த சொல் கீழ்த்தரமானவர் எனும் அர்த்தத்தினால்தான் பாவிக்கிறார்கள். புத்த பகவான் கேட்டார், பிராமணரே, ஒருவர் வசலமாக மாறிவிடும் தர்மங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னார், புத்த பகவானே, ஒருவர் ஒரு வசலனாக மாறும் தர்மத்தை பற்றி எனக்கு தெரியாது. அதை புரிந்து கொள்ளும் வகையில் எனக்கு தர்மத்தை மொழியுங்க சொல்லி அவர் வேண்டினார். பிறகு புத்த பகவான் அவருக்கு மொழிந்த அந்த தர்மம் வசல சூத்திரம் எனும் சூத்திர போதனையில் அடங்கியிருக்கிறது. அந்த சூத்திர போதனை நன்றாக பார்த்தால் புத்த பகவான் முதலில் மொழிவது நஜாச்சா வசலோ ஹோதி நஜாச்சா ஹோதி பிராமணோ. ஒருவருடைய பிறப்பை கொண்டு பிறப்பு மூலம் அவர் வசலன் ஆக மாட்டார், பிறப்பு மூலம் அவர் பிராமணர் ஆக மாட்டார். கம்மனா வசலோ ஹோதி கம்மனா ஹோதி பிராமணோ. தன்னுடைய செயல்பாடுகளினால்தான் ஒருவர் வசலன் ஆவார். அதே போல செயல்பாடுகளினால்தான் ஒருவர் பிராமணர் ஆவார் என்று புத்த பகவான் மொழிகிறார். ஒருவர் பிராணிகளை கொல்வாராயின், களவெடுப்பாராயின், தவறான காம செயலில் ஈடுபடுவாராயின், பொய் பேசுவாராயின் அவர்தான் வசலன். குரோதம் பாராட்டுவாராயின், அதே போல பகைமை கொள்வாராயின், கஞ்சத்தனமாக இருப்பாராயின், வஞ்சனை அப்படியான தீய குணங்கள் இருக்குமாயின் அவர்தான் வசலன், அவர்தான் கீழ்த்தரமானவர் என்று நீண்ட விபரம், பெரிய விபரம் வசலனை பற்றி புத்த பகவான் அந்த சூத்திர போதனையில் மொழிந்திருக்கிறார். அதனாலேயே பிறப்பு மூலம் ஒருவர் கீழ்த்தரமானவர், அவர் கீழ் குலத்தவர் என்று அவரை அப்புறப்படுத்த வேண்டாம். பிறப்பு மூலம் அல்ல, கீழ்த்தரமானவர் ஆகும் விஷயம்தான் அவர்களுடைய செயல்பாடு. செயல்பாடுகள் நல்ல இல்லை என்றால், தீய செயல்பாடுகள் என்றால், அதே போல் பாவங்கள் என்றால், மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்கும் செயல்பாடுகள் என்றால் அவற்றை செய்பவர் தான் கீழ்குலத்தவர். உண்மையாக பார்த்தால் இதுதான் சத்தியம். அதே போல இவர் உயர்ந்த குலத்தவர் என்று பாவம் செய்பவர்களுக்கு விசேட ஒரு இடமும் கொடுக்கக்கூடாது. தீமை செய்பவர்களுக்கு, பாவம் செய்பவர்களுக்கு, அதே போல சமூகத்துக்கு துக்கம் கொடுக்கும் வகையிலான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களுக்கு அவர்கள் எவ்வாறான சமூக அந்தஸ்து இருந்தாலும், அழகானவராக இருந்தாலும், செல்வம் இருந்தாலும் அவர்கள் செயல்பாடுகள் மூலம் கெட்டவர்கள், அவர்கள் உயர்ந்தவர்கள் அல்ல. அதனாலேயே கம்மனா வசலோ ஹோதி கம்மனா ஹோதி பிராமணோ, நஜச்சா வசலோ ஹோதி நஜச்சா ஹோதி பிராமணோ. பிறப்பு மூலன் வசலன் ஆக மாட்டார், பிறப்பு மூலன் பிராமணர் ஆக மாட்டார். செயல்பாடுகள் மூலம், கர்மம் மூலம்தான் ஒருவர் வசலன் ஆவார், செயல்பாடுகள் மூலம்தான் பிராமணர் ஆவார். அதனாலேயே உங்களுடைய நாடுகளில் இருக்கும் அந்த கீழ் குலத்தவர்கள் என்று அழைக்கப்படுபவர்கள், அவர்களுக்கும் இடையில் இந்த நன்மை செய்பவர்கள் ஏராளமாக இருக்கலாம், புண்ணியம் செய்பவர்கள் ஏராளமாக இருக்கலாம், சமூகத்தவர்களுக்கு நன்மை விளைவிக்கும் வேலைப்பாடுகளில் ஈடுபடுபவர்கள் ஏராளமாக இருக்கலாம். அதனாலேயே பிறப்பை கொண்டு, பிறப்பு மூலம் அவர்கள் கீழ் குலத்தவர்கள் என்று அவர்களுக்கு இரண்டாவது குடியுரிமை கொடுக்க வேண்டாம், கலைக்க வேண்டாம், விரட்ட வேண்டாம்.
அவர்களுக்கு சமநிலை கொடுக்க வேணும். அதே போல உயர்ந்த குலத்தவர்கள் என்று அழைத்தாலும் அவர்கள் தீமை செய்பவர்களாயின் அவர்களுக்கு விசேடமான ஒரு இடம் கொடுக்க தேவையில்லை. குலங்களாக சமூகம் நீண்ட காலமாக பிரிந்து இருந்தாலும் அந்த குலத்தை கொண்டு குல அமுக்கம் பண்ணக்கூடாது. குல அமுக்கம் மிகவும் கொடூரமான விஷயம். அதை செய்து நீங்கள் வசலனாக மாற வேண்டாம். எல்லோருக்கும் வணக்கம்.